வணக்கம் நண்பர்களே, என் பேர் மோகன். தமிழில் பங்கு வர்த்தகம் அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம லீக்கேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்னும் சில ஏரியாக்களை பார்ப்போம். முதல்ல சொல்ல போகணுன்னா லாண்ட்ரி. இது என்னுடைய நண்பர் ஒருவர் பகிர்ந்துக்கிட்ட அனுபவம். ப்ரெஸ்ஸுக்கு 4 ரூபா கொடுக்குறாரு ஒரு ஐட்டத்துக்கு. அவங்க எப்பவுமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு துணிகளை கொண்டு வந்து கொடுக்கும்போது 40 ரூபா, 80 ரூபா, 120 ரூபா அப்படி ரவுண்டாக வாங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவர் யோசிச்சாரு, என்னது நம்ம ஒரு தடவை கூட 11 ஐட்டம் 13 ஐட்டம்லாம் கொடுக்கறது இல்லையா, எப்போ பார்த்தாலும் ரவுண்ட் ஃபிகராக வருதுன்னு பார்த்தா ஒரு நாள் எண்ணி கணக்கு பண்ணி 11 ஐட்டம் கொடுத்தாரு. அன்றைக்கி அந்த அம்மா 50 ரூபா வாங்கினாங்க. இது நேரடியாக நம்ம ஏமாறுற இன்னொரு ஏரியா. ஏழை மக்கள் அவங்களுக்கு ஏதாவது தேவைகள்னால் நம்ம துணிமணி வாங்கி கொடுக்கலாம், இல்லை புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம், இல்லை எப்பயாவது பண உதவி கேட்டாலும் கொடுக்கலாம். ஆனால் அவங்க ஏமாத்தும் போது அலர்ட்டாக இருக்கிறது நம்மளுடைய கடமை. எப்போ ஏழை மக்கள் நம்ம நடுத்தர மக்களை ஏமாத்துறது சரி அவங்களோட வறுமையின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க நாம் நினைக்கிறோமோ, அப்போவே நம்ம பணக்கார மக்கள் நடுத்தர மக்களை ஏமாற்றுவதும் நியாயப்பட்டு விடுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு துணிமணியில் எண்ணி கொடுக்கறதுல என்ன ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு. 10 ஐட்டம்ன்றது எண்ணி கொடுக்கறது, இல்லை 11 ஐட்டம் எண்ணி கொடுக்கறது, அவங்க வரும்போது அந்த சில்லறையை எடுத்து கொடுக்கறது. ஏன்னா அவங்களோட சேவைக்கு ஏற்ற பணத்தை தான் நீங்கள் தருகிறீர்கள், குறைச்சலாக கொடுக்கறது இல்லை இல்லையா? அப்போ இருக்கும்போது ஏன் நீங்கள் அந்த ஒரு 5 நிமிஷம் எண்ணி பார்த்து கொடுக்குறதும் எண்ணி பார்த்து வாங்குறதும் சரியான சேஞ்ச் வச்சுக்கிறதும் பண்ணக்கூடாது? இப்போ இந்த அன்னியன் படத்தில் வர மாதிரி ஒவ்வொரு ரூபாயாக நீங்கள் இழக்கும் பணம் உங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு நஷ்டத்தை விட்டு செல்கிறது. அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது ஏரியா நடுத்தர மக்கள் ஏமாறும் இன்னொரு ஏரியா இந்த ஹாலிடே கிளப்ஸ். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் நமக்கு 15,000 ரூபா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் கிடைக்கிது, டின்னர் செட் தரோம், வாங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு கூப்பிடுறாங்க. அந்த உடனே நம்ம ஓசியில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே உட்காந்துரும். நல்ல ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்றோம், கையில் ஒரு டின்னர் பிளேட்டு செட்டெல்லாம் கொடுக்குறாங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஹாலிடே கிளப்பில் மெம்பராக சேருங்க, 50,000 55,000 இல்லை 1,00,000 இது கட்டினீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு நீங்கள் ப்ரீமியம் ஹாலிடே லொக்கேஷன்ஸில் 3 நாள் தங்கலாம், இலவசமாக தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் என்னமோ வருஷம் ஹாலிடே பிளான் பண்ணிவிட்டு ரிசார்ட்டில் போய் தங்குற குடும்பம் மாதிரியும், நமக்கு அதனால் பெரிய லாபம் அடைகிற மாதிரியும் உடனே வீட்டில் இருக்கவங்க நச்சரித்து அதை சேர்த்து விட்டுருவாங்க. எஃபெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடே கிளப்ன்றது ஒரு பெரிய ஸ்கேமாக உருவாகிட்டு வருது. நீங்கள் நிஜமாகவே ஊட்டிக்கு போகிறீங்க, 3 நாள் அந்த ஹோட்டலில் கேட்டிங்கன்னா அந்த டைமில் சொல்லுவாங்க அது புக்டு சார், அது இல்லைன்றுவாங்க. ஆக யாருமே இதனால் பலனடைந்ததாக என்னுடைய அறிவு கட்டியவரை கிடைக்கவில்லை. அதனால் ஏதோ ஒரு பெயிட், நம்ம தூண்டில் இந்த புழு மாட்டி நம்மளை இழுக்கிற மாதிரி இழுக்கிறாங்க. இந்த நடுத்தர மக்களுடைய ஆதங்கம் ஏக்கம் அதை எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு சில நிறுவனங்கள் நல்லபடியாக அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் பணம் போட்டு ஏமாறுறது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. நிஜமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாள் நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் தங்கினீங்கன்னா, நல்ல ஹோட்டலாக இருந்தால் கூட 2,000-2,500 ரூபா மேலே ஒன்றும் உங்களுக்கு சார்ஜ் பண்ண போகிறதில்ல. 3 நாளைக்கு உங்களுக்கு 6,000 தான் சார்ஜ் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தான் ஹாலிடே எடுத்துக்க போகிறீங்க நெக்ஸ்ட் 10 வருஷத்துலன்னா அந்த பணம் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக செலவாக போகுது. ஆக ஒரு டின்னர் செட்டுக்காகவும் ஒரு 10-15,000 ரூபா கூப்பனுக்காகவும் போயிட்டு உங்களுடைய மொத்த பணத்தை நீங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல முடக்கிடாதீங்க. இன்னொரு ஏரியா என்னென்னா மொபைல் பில்ஸ். நிறைய தடவை திடீர்னு கால் வரும் நமக்கு, நம்மளோட மொபைல் ஆப்ரேட்டர் கம்பெனிலேருந்து நீங்கள் 2 மாதமாக பில் ப்ளே பண்ணல, அதனால் பெனல்ட்டி ஆக போகுது, நீங்கள் இன்றைக்குள்ளே பே பண்ணிடணும் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ஸோ கால் நீங்கள் போயிட்டு நீங்கள் இன்றைக்கி கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, பரவாயில்ல சார் நாங்கள் வீட்டுக்கே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கே நீங்கள் கேஷ் கொடுக்குறீங்க அவங்களுக்கு. ஆனால் அந்த பணம் போய் கட்டுறதில்லை அவங்க. ஏன்னா இது ஒரு ஸ்கேம். இது நம்மளோட மொபைல் நம்பர் எங்கெல்லாம் விட்டு வர்றோம் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு
லிஸ்ட் போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஏனென்றால் நம்மளுடைய எண் தவறான இடங்களில் போய் சேர்ந்து விடுகிறது. அதை ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் நீங்கள் போடுற அப்டேட்ஸும் நிறையா முறை வந்து கிரிமினல்ஸுக்கு இன்டைரக்டாக உதவுது. உங்கள்கிட்ட பணம் பறிக்க வேண்டிய வழிகளை அதிகரித்து கொள்ள. இன்னொரு ஏரியா பார்த்தீங்கன்னா சேஞ்சு. நிறைய இடத்துல நம்ம வந்து கையில் காசு சேஞ்சாக வச்சுக்கிறது ஒரு அவமானமாக கூட நினைக்கிறோம். பர்ஸில் இடம் இல்லைன்னு சொல்லிடுறோம். உங்களுக்கு சரியான ஒரு பொருளின் மதிப்பு தெரிந்திருந்தால் அதற்கு கரெக்டான சேஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுல எதுவும் தப்பு இல்லை. முடிஞ்ச அளவு எல்லா பேமெண்ட்ஸையும் ஆன்லைன் பேமெண்ட்ஸோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு ட்ராக் பண்ண முடியும். பெரும்பாலான ஆன்லைன் பேமெண்ட் நிறுவனங்கள் உங்களுக்காக சேவைக்காக அந்த சேவை கட்டணத்தை வசூலிக்கிறாங்க, ஒரு 5 ரூபா இல்லை 10 ரூபான்ட்டு. அதை தவிர்த்து நேரடியாகவே எந்த நிறுவனத்திற்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட வெப்சைட்லேயே இருக்கிற பேமெண்ட் கேட்வேயில் பண்ணால் அந்த சார்ஜஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்கெல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு சரியாக எங்கெங்கெல்லாம் உங்களோட ஃபண்ட்ஸ் லீக்கேஜ் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவான தொகையை நீங்கள் குறைக்கலாம். அடுத்தது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா யார் வீட்டில் போனாலும் ஏதாவது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கோட ஒரு லிங்க் வச்சுருக்காங்க. அதனால் நட்பு, உறவு முறை, சொந்தங்களை பார்ப்பது என்பது இந்த காலத்தில் ஒரு பெரிய பயமான ஒரு விஷயமா உருவாகிட்டு வருது. எல்லாருமே அடிஷ்னல் பணம் சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் எந்த மாதிரி ஸ்கீமில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. யாரை பார்த்தீங்கன்னாலும் சில பேர் சோப்பு விற்கிறேன்றாங்க, சில பேர் தங்கம் செயின் ஒன்று, தங்கம் செயின், கோல்டு மல்டி லெவல் நெட்வொர்க் அப்படின்றாங்க. இல்லை ஏதாவது சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஷாம்பு அதுன்றாங்க. இல்லை புக்ஸு, குழந்தைங்களோட புக் செட் ஏதோ ஒரு 4 புக்கு வச்சுக்கிட்டு அதை மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செய்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் போய் ஏமாறாதீங்க. அதனால் பலன் கண்டவங்களை விட ஏமாந்தவர்கள் தான் மிகவும் அதிகம். நீங்களோட 5000 10,000 அதுன்னு சொல்லிட்டு முதல்ல கட்டிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே செயின் க்ரியேட் பண்ண முடியறதில்ல. சில பேர் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து தொடர்ந்து உதவியும் செய்வாங்க. நமக்கு ஒரு இடத்துல நம்ம ஆப்ளிகேஷனில் வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்மளால் முடியாட்டா கூட நம்ம அவங்கள மாதிரி பேசுகிறவங்களும் இல்லை, அவங்கள மாதிரி நமக்கு நிறைய நட்புகளும் இல்லை அப்படின்றப்ப நம்ம அதை மாட்டிப்போம். அந்த காலத்தில் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வீட்டுக்கு வந்தாலே பயந்து ஓடுவாங்க. ஏன்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து இதில் சைன் பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு மாதம் ப்ரீமியம் 50 ரூபா 100 ரூபா, இல்லை குவார்ட்டர்லி ப்ரீமியம் 500 ரூபான்னு. அட்லீஸ்ட் இன்சூரன்ஸில் பணம் போட்டாலும் பரவாயில்ல, அது தப்பு இல்லை, எப்போயாவது திரும்பி வரும். இந்த எம்எல்எம்ல போட்டம் வந்து நீங்கள் வந்து விழலுக்கு அளித்த நீர் மாதிரி அது எப்பயுமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எல்லாராலையும் எம்எல்எம் பண்ண முடியாது. எம்எல்எம் வந்து உறவுக்காரர்கிட்டையோ நட்பு சூழலையோ ஆரம்பிக்கும் பொழுது நாளைக்கு அந்த நட்பு பாதிக்கப்படுது, அந்த உறவு முறை பாதிக்கப்படுது. அதனாலையும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டேட்டா என்ட்ரி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலமுறை அந்த ஸ்கேம் வந்து தமிழ்நாட்டில் செய்திகளில் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆர்டர் வாங்கி தரோம், நீங்கள் மாதம் 10,000 சம்பாதிக்கலாம், அதுக்கு உங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போகிறோம், 25,000 நீங்கள் முன்பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. டேட்டா என்ட்ரின்றது ஒரு வேலை இல்லையா? அது பேங்க்கோட வவுச்சர்ஸோ இல்லை பில்ஸோ ஏதாவது ஒரு லாட் நம்மள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம என்ட்ரு பண்ணி அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர் என்ட்ரு பண்ணி கொடுத்தோம்னா அவங்க நமக்கு காசு தரணும். அதுக்கு நாம் ஏன் முதல்ல பணம் கட்டணும்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்மளோட கணக்கு என்னென்னா 25,000 கட்டுறோம், நம்ம 10,000 மாதம் வருது, 3 மாதம் நம்ம பணம் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப குஷியாகிடும். ஆனால் மொதல் மாதம் 10,000 கரெக்டாக வரும் செக்கு, அடுத்த 2 மாதம் ஆளுங்க இருக்க மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் இருக்காது, டேட்டாவும் இருக்காது, என்ட்ரியும் இருக்காது, உங்களுக்கு நோ என்ட்ரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேமையும் நீங்கள் இதுலேருந்து தவிர்க்கணும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்றத வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க இவங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமான ஸ்கேம்லாம் வரும். இந்த பிதாமகன் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் யூஸ் பண்ண கர்ச்சீஃப்னு சொல்லிட்டு அவங்க ஏமாற்றி விற்றுட்டு போயிருப்பாங்க. அது வந்து இந்த காலத்துலையும் நடக்குது. ஆனால் இந்த ஐடிலாம் யூஸ் பண்ணி புது வகையில் பண்ணுறாங்க. அதனால் இலவசம்
அல்லது எளிமையான முறையில் பணக்காரன் ஆவதற்கான எந்த வழிகளும் இல்லை என்பதை உங்கள் மனதில் நீங்கள் ஆணித்தரமாக போட்டு கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சுலபமான முறையில் பணக்காரன் ஆக வேண்டியிருந்தால் பல கோடி இந்தியர்கள் இன்று பெரும் பணக்காரர்களாக ஆகியிருப்பார்கள். ஸோ ஆக இதுக்கான சான்சஸ் இல்லைன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஹார்ட் ஒர்க் இஸ் த ஒன்லி வே டு ப்ரோக்ரஸ் இன் லைஃப். சேமிப்பு, சிக்கனம், முதலீடு, அது மாதிரி விஷயங்களை எல்லாம் முறையான முறையில் கற்றுக்கிட்டு முறையான முறையில் முன்னுக்கு வர நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ இந்த தலைப்பில் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இதை நம்ம ஒரு 500 பேர் பார்க்குறீங்களா இந்த வீடியோவை, உங்களோட நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஏமாந்தீங்கன்ற விஷயத்தையும் பகிர்ந்துக்குங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் நம்ம என்னென்னா, நம்ம சேத்து மேலே கால் வச்சிட்டோம்னா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கால் கழுவிக்கிறோம், யார்ட்டையும் சொல்கிறது இல்லை. அது ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயமா நினச்சிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், பாராட்டு வாங்குகிறோம், இல்லை பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, ஸ்டேஜில் போய் தான் ட்ராமா பண்ணாங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தாங்க, இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டான் பையன் அப்படின்ற விஷயத்த நம்ம பெருமையாக எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி MLMகிட்ட ஏமாந்துட்டோம், டேட்டா என்ட்ரிகிட்ட ஏமாந்துட்டோம், ஆன்லைன் பேமெண்ட்டில் சீட்டிங் ஆகிட்டோம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கிறதே இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக், நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக். அது நீங்கள் ஏமாந்த விஷயங்களை உங்கள் சுற்றுச்சூழல் நட்புடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதனால் அவங்க அந்த தப்பை மறுபடியும் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதாவது இன்னொரு தடவை அது அவங்க அதே சுச்சுவேஷன் வரும்போது டக்குன்னு உங்களுக்கு நீங்கள் சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வரும், திருப்பி இந்த மாதிரிலாம் இறங்க மாட்டாங்க. ஆக நீங்கள் மெயில் மூலமாகவோ இல்லது உங்களோட ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ ஏதாவது நீங்கள் ஏமாந்த கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை நம்ம இந்த வீடியோ மூலமாக மற்றவங்கள்ட்டையும் சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் சிக்கனப்படுத்த ஏதாவது புது நீங்கள் பின்படுத்தும் சிக்கன முறைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த விஷயத்தை நம்ம இந்த மாதிரி 500 பேர் பார்க்குறோம்னா 500 பேர் இன்னொரு 1000 பேர்ட்டு சொல்லுவாங்க, 1000 பேர் இன்னொரு 10,000 பேர்ட்டு சொல்லுவாங்க. எந்தெந்த வகையில் நீங்கள் சிக்கனப்படுத்த முடியுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம கஞ்சித்தனத்தை பற்றி கருமித்தனத்தை பற்றியும் பேசலைங்க. சிக்கனப்படுத்துறதுன்றது ஒரு நல்ல குணம். எப்படி பங்க்சுவாலிட்டின்றது ஒரு நல்ல குணமோ அதேமாதிரி சேமிப்பு, சிக்கனப்படுத்துன்றது ஒரு நல்ல குணம். அதனால் நீங்கள் சிக்கனமாக இருக்கீங்கன்றது யாராவது உங்களை பார்த்து சிரிச்சாங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டு போட்டோம். ஏன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுக்க போகிறதில்ல. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அவங்க இப்போ ஒரு அறுவை சிகிச்சைக்காக 35 லட்சம் தேவைப்படுது. அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்க எங்கெங்கேயோ இப்போ தேட அலைஞ்சிட்ருக்காங்க பணத்துக்காக. ஆனால் இவ்வளோ பெரிய தொகையை யாரும் கொடுக்க முன் வர்றதில்ல, யாரும் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. அங்கே பணம் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு மேக் ஆர் பிரேக், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் ஒரு ஆயுதமாக ஆகிவிட்ட காரணத்தினால் நீங்கள் சம்பாதித்து கொண்டு வரும் ஒவ்வொரு காசையும் ஒவ்வொரு பைசாவையும் சேமித்து வைக்க நினைப்பது வந்து ஒரு தப்பான ஒரு இது இல்லை. உங்கள் சொசைட்டியில் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டும், உங்கள் நண்பர்கள் உங்களை வந்து என்ன வேணால் நிக்நேம் வைக்கட்டும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன வேணால் சொல்லட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம போயிட்டு குழந்தைங்க பர்த்டேன்னு சொன்னால் ஒரு 100 ரூபா கொடுப்போம், மிஞ்சி போனால் 100 ரூபா கொடுப்போம், இல்லாட்டா 10 ரூபா தான் கொடுப்போம். அதுவும் பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க காலெல்லாம் விழுந்தால் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த டிவி வந்ததுனால பர்த்டே பார்ட்டிஸ்ன்னு ஆகிடுத்து. பிடிக்குதோ பிள்ளைங்களுக்கு அந்த வெள்ளை கவனம் மாட்டி விட்டு, நம்ம வெஜிடேரியனாக இருந்தால் கூட முட்டை போட்ட கேக்கு கொண்டு வந்து கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அப்படின்ற நம்ம இப்போ மதர்ஸ் டே வந்துடுது, ஃபாதர்ஸ் டே வந்துடுது, வேலண்டைன்ஸ் டே வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கல்ச்சருக்கு சூட்டாகாமல் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த செலவுகள்லாம் அந்த காலத்தில் இல்லவே இல்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 தடவை தான் துணி வாங்கி கொடுப்பாங்க வீட்டில். ஒரு தடவை பொங்கலுக்கு, ஒரு தடவை தீபாவளிக்கு. கொஞ்சம் வசதி இருக்கிற வீடாக இருந்தால் பர்த்டேக்கு ஒரு துணி வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இந்த 3 செட்டு துணி தான். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து சொசைட்டியோட பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்கமும் வரணும். ஆக இந்த வீடியோவில் நம்ம இந்த டாப்பிக்கை நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், ETF, அதை பற்றி பேசலாம். இந்த கோல்டு ETF இருக்குது, அப்புறம் மற்ற ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி
பேசலாம். மறுபடியும் நம்ம மெயின் டாபிக் வந்துட்டோம். ஆனால் அது வரதுக்கு முன்னாடி இந்த 2 எபிசோடு ஏன் நான் சொல்ல வேண்டியிருந்ததுன்னா, நிறைய பேர் மெயிலில் கேட்டிருக்காங்க, இது மாதிரி வந்து சார் நீங்கள் சொல்கிற அந்த 5000மோ அந்த 10,000மோ அந்த எங்கேருந்து அதை நம்ம எடுக்கிறது? இப்போ என்னோடய தேவைகளே அதிகமாக இருக்குது, செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கு, நான் எங்கேருந்து மிச்சப்படுத்துறது, எங்கேருந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஈக்விட்டிலையோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த நான் 2 எபிசோட் சொன்னேன். நான் நீங்கள் ஃபண்ட் லீக்கேஜை குறைச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் நிறைய அவென்யூஸ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த பணத்தை எங்கெங்கெல்லாம் முறையான முறையில் பயன்படுத்தலாம் என்பது. அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, இன்கம் டேக்ஸ் பற்றி ஒரு வீடியோ கொடுங்க சார், ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸை பற்றி ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஜூலை 31 உங்களுக்கு லாஸ்ட் டேட் நீங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. மேபி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வருடத்துக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மீன் கொடுக்கறது என்னோட நோக்கம் இல்லை, உங்களை மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் என்னோட நோக்கம்னு சொன்னேன். நான் இன்றைக்கி ஒரு 4-5 ஸ்கீமை சொல்லி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா அதுக்கு ஓனர்ஷிப் நான் எடுத்துக்க முடியாது இல்லையா? அதே நேரத்தில் நான் அவுட் சைட் கமிட்மெண்ட்டாக, அதாவது உங்களுக்கு நான் தெரிந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் அதனால் வர லாபமோ நஷ்டமோ அதை நான் நிர்ணயிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைனால ஓனர்ஷிப்பும் நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் இதை முறையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இதில் இறங்க போகிறீங்க. ஆக இந்த 2 கேள்விகளுக்கும் அந்த கேட்ட வாசகர்களுக்கு நான் மெயில் அனுப்புகிறேன். ஆனால் இந்த வீடியோ மூலமாக அதை சொல்லிக்க விரும்புகிறேன். நான் நீங்கள் நேரடியான இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான டைமில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுலேயுமே ஒன்றும் ரிஸ்க் இல்லை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஈக்விட்டி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் டிபெண்ட் ஆகிருக்கிறதுனால அந்த அண்டர்லைங் ஈக்விட்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு லாபகரமாகவோ இல்லை அதிக லாபம் இல்லாத முறையிலையோ இல்லை சில டைம் நஷ்டமாகவோ ஆக வாய்ப்பு இருக்கிறது. அதாவது லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எந்த ஃபண்ட்லேயும் தைரியமாக போடலாம். அதே அட்வைஸ் நான் ஈக்விட்டிக்கு கொடுக்க மாட்டேன். ஈக்விட்டிக்கு வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா? இன்னும் வேறு ஏதாவது லீக்கேஜ் ஆகிற ஃபண்ட்ஸ் நீங்கள் உங்களோட அனுபவத்தில் இருந்தால் தயவுசெய்து மெயில் மூலமாக பகிர்ந்துங்க. நீங்கள் யார்கிட்டயோ ஏமாந்தீங்கன்னா அந்த கதையை சொல்லுங்கள். நம்மளால் மற்றவங்க பெனிஃபிட் ஆகட்டும், அந்த தப்பை அவங்க திருப்பி பண்ணாமல் இருக்கட்டும். நம்ம மேலே பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை leomohan@yahoo.com என்னும் மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.